ஆக்சுவலாக பேப்பரில் வரைகிற மாதிரி ஈஸியாக வரைஞ்சிடலான்னு தான் எடுத்தோம். ஆனால் இப்படி மேலே பார்த்த மாதிரி கீழே உட்காந்துட்டு அதுவும் ஹைட் பற்றாமல் நின்றுட்டே வரைகிறது கொஞ்சம் இல்லை ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கு நடுவில் ஏதோ இந்த டிசைன் போட்டிருக்கேன், எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நாங்கள் மேலே வந்து பூவரையில் பாதி தான் உங்களுக்கு காட்டினா ஃபுல்லாமே வரைஞ்சாச்சு. எங்கள் பானு தான் பானு, எங்கள் பேத்தி தியாஸ்ரீ வரைஞ்சிருக்காங்க. எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக பாருங்கள். எல்லாம் ஃபுல்லாமே அடிச்சாச்சு. எல்லாம் பார்க்குறவங்களாம் அது யாரோட கைவண்ணா சூப்பராக இருக்கு, அப்படியே ஸ்டிக்கரில் ஒட்டின மாதிரியே இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க, இந்த ரோஸ் எல்லாம் எங்க தியா வரைஞ்சது. அதே மாதிரி இந்த பக்கமும் வரைஞ்சிருக்கிறா பாருங்க. அவளுக்கு எட்டலை, அதனால அப்புறம் கொஞ்சம் தான் வரைஞ்சா, ஒரு 2-3 ரோஸ் தான் வரைஞ்சு. பாருங்க, இந்த குட்டி அழகா முக்கா இருக்கிறதெல்லாம் அவள் வரைஞ்சது. அப்புறம் எல்லாம் உங்க அம்மாவும் இது மாதிரி வரைவா, நான் தான் வேண்டாம் இந்த மாதிரி பூவா போடுங்கன்னு சொல்லிட்டா. அப்புறம் பட்டர்ஃப்ளை பாருங்க. ஃபுல்லா ஆக்சுவலாக நான் ஈஸியாக இருக்கும் பேப்பரில் வரைகிற மாதிரி இருக்கும்னு நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் மேலே ஏறி நிறுத்தி இப்படி தலைகீழாக வரைகிறதுங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. ஆனால் ஒரு வழியாக வரைஞ்சி முடிச்சுட்டேன். எப்படி வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம ரெகுலராகவே வந்து வரைகிறதுக்கு வந்து போஸ்டர் கலர்ஸ் இல்லை அக்ரிலிக் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். பேப்பரில் வரைய போஸ்டர் கலர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி வர்றதுக்கு ஃபேப்ரிக் கலர்ஸ் இல்லை அக்ரிலிக் கலர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த தடவை வந்து நான் அந்த கோவில்கள் எல்லாம் அடிப்பாங்க இல்லையா, அது மாதிரி அந்த ஜொலிக்கிற மாதிரி கோல்டன் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் க்ளோஸில் பார்த்தீங்கன்னா தெரியுது, அங்கே மேலே லீஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா லைட் அடிக்கும் போதோ சன்லைட் படும்பொழுதோ நல்ல ஒரு கிளிட்டரிங் க்ளோ கிடைக்கும். அது மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து நார்மல்லையும் லீவ் டிசைன்ஸ் எல்லாமே அந்த கிளிட்டரிங் பெயிண்ட்லேயே அடிச்சிருக்கேன். ஸோ இந்த கிளிட்டரிங் பெயிண்ட்டுமே உங்களுக்கு நெட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.